வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இந்த வீடியோவில் சாண்ட்ரா ஜெயிலில் இருக்கும்போது விட்ட ஒரு வார்த்தை, அதுவும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரெண்டாக விவாதிக்கப்படுது. அது வந்து தமிழ்நாட்டில் தான் இந்த பிரச்சனை, கேரளாவில் இப்படி கிடையாது அப்படின்னு சொன்னது. எப்படி நீ தமிழ்நாட்டுக்குள்ளே வாழ வந்துட்டு இப்படியெல்லாம் நீ குறைச்சி சொல்வ அப்படின்லாம் கூட நரேஷன் செட் பண்ணப்படுது. ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்தது, இவங்க ஜெயிலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கம்ருதன் போயிருப்பார், பிரஜன் போயிருப்பார், வெளியே நின்றுருப்பாங்க, உள்ள திவ்யா படுத்துட்டு இருப்பாங்க. இப்போ சாண்ட்ரா பேசிட்டு இருக்கும்போது இவருடைய ஸ்டோரியை பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. என்னடா ஸ்டோரி சொல்கிற, என்ன ஸ்டோரியை சொல்கிற, நீ உண்மையாக கஷ்டப்பட்டதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீ சொல்லியிருந்தன்னா கரெக்டாக இருந்திருக்கும். நீ தேவையில்லாமல் இதை யூஸ் பண்ணுற, இதெல்லாம் போட மாட்டாங்கன்னு நினச்சேன்னா அவர் சில விஷயம்லாம் சொல்லியிருப்பாரு. உனக்கு சரியான கைடன்ஸ் இருந்தால் நீ கரெக்டாக இருப்படா, அப்படின்லாம் ஒரு கரெக்டான ஒரு ஆளை வச்சுக்கிடா, நீ ஹீரோ மெட்டீரியல்ரா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ பிரஜனை பிரஜன் சாண்ட்ரா அவங்க கஷ்டத்தை சொல்கிறாங்க. இவர் கம்ருதன் பார்த்தீங்கன்னா பிரஜனை கட்டி பிடிச்சி ஆறுதெல்லாம் வேற சொல்லிட்டு இருந்தாரு. பிரஜனும் பார்த்தீங்கன்னா வந்ததுலேருந்து கம்ருதன் தான் காம்படிட்டர் அப்படி தானே சொல்லிட்டு இருக்காரு. தொடர்ந்து அவருடைய ஜூனியர் வருஷனாக பார்க்குறாரு பொழுது. ரெண்டு பேருமே வார்த்தையை விடுறாங்க. அந்த ஒரு விதத்தில் ரெண்டு பேரும் ஒரே லெவலில் வைக்கலாம். இப்போ சாண்ட்ரா சொன்ன விஷயத்துக்கு அப்படின்னா, இது டூ ஆர் டை சுச்சுவேஷன். எங்களுக்கு வேற எதுவுமே இல்லை, கையில் காசு இல்லை, ப்ராஜெக்ட் இல்லை, எதுவும் இல்லை, பசங்களை பார்க்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காசு எதுவுமே இல்லை. அந்த இடத்துல நிஜமாவே இவர் சொல்லியிருப்பாரு பிரஜன், அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அது அவர் சொல்லியிருப்பாரு, வெளியில் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஆகிட்டோம், ஆனால் ஸ்கூலில் இறங்கி நிற்க முடியாதுல்ல, ஃபீஸ் கட்டலான்னு சொல்லிட்டு, அது தப்பாக இருக்குல்ல, இறங்க முடியல, அந்த கஷ்டம்லாம் வேற இருக்குன்னு. ஆமாம், ஆர்டிஸ்ட்டுக்கு அது பெரிய கஷ்டம் அது அப்படின்னு சொல்லிட்டு கமருதுன்னு சொல்லிட்டு இருந்தா அப்படி. ஆனால் இங்கே பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்குல்ல, அது வேற, அது தனி ட்ராக்கு. அப்பா அவங்க சொல்லும் போது கேரளாவில் இந்த பிரச்சனை கிடையாது, அங்கே எப்படி என்ன சுச்சுவேஷன்லேயும் வாழ்ந்துடலாம் யார் வேணா. நான் இங்கே தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்குது. இங்கே ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு, இல்லைன்னாலும் அதை ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி ஏதாவது ப்ரொஜெக்ட் பண்ணாதான் இங்கே மரியாதையே கிடைக்குது. இங்கே நாமளாக இருக்க முடியல, இங்கே எல்லாருமே அப்படி பண்ண வேண்டியிருக்கு, அதனால தான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே ஸ்டேட்டஸ் பார்க்கப்படுதான்னா பார்க்கப்படுது தான், ஆனால் அங்கே சுத்தமாக கிடையாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி பொய்யா பிம்பத்தை காட்டுகிற நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற, இல்லை இந்த பேப்பர் ரவுடி இருக்கார்ல, அப்படியே விஜய் சேதுபதி முன்னாடி டான்ஸ் ஆட்டு இருந்தார்ல நக்கலா. ஸோ இந்த மாதிரி பெரிய இமேஜை மைண்டில் வச்சுக்கிட்டு அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள் அது அவங்களுடைய பர்சனல் பிரச்சனை. அது தமிழ்நாடு கேரளா அப்படின்றது கிடையாது. அவங்களுடைய ஃபேமிலி கஷ்டம் அதெல்லாம் புரியுது. ஏன்னா ஏற்கனவே பிராங்க்னு ஒன்று பண்ணார்ல அவரு, அப்பயும் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அழுதுருப்பாங்க, பசங்களை நினச்சி பார்த்தியா நீ அப்படின்லாம் சொல்லிட்டு. அது காரணம் என்ன, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், இப்போ கஷ்டத்தில் இருக்கும்போது தான் கடவுள் இந்த மாதிரி ஒரு டோரை திறந்துருக்கிறாரு, இது ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருமா வர்றது என்ன, ரெண்டு பேருக்கும் ப்ராஜெக்ட் இல்லை, பணம் வந்தால் அது யூஸ் ஆகும் சர்வை பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் வந்திருக்கிறாங்க. ஸோ அப்படி வந்த இடத்துல இவங்க அதை நினச்சி கேம் ஆடுறாங்களா, அந்த கஷ்டம்லாம் புரியுது. இங்கிருந்து வந்தவங்க இப்படி தான் கேம் ஆடணும்லாம் நம்ம சொல்ல, நீ கேமில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஆடுங்க. ஆனால் இந்த பேப்பர் ரவுடி, இந்த ஈவன் சாண்ட்ரா வார்த்தையை விடுறது இருக்குல்ல, மற்ற கண்டஸ்டண்ட்டை ரொம்ப டவுன் பண்ணி, அது ரொம்ப தப்பாக இருக்குல்ல. அது ஏகப்பட்ட வார்த்தைகளை விட்டுருக்குறாங்க. இப்போ விஜேஎஸ் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்தார், இந்த பேப்பர் ரவுடிக்கு என்னெல்லாம் பஞ்ச் டைலாக் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, பஞ்சுங்கிற பேரில் என்னெல்லாம் ஓலரை கூட்டியிருக்காரு அப்படின்னு. சாண்ட்ராக்கு அந்த மாதிரி எடுக்குன்னா பெரிய லிஸ்ட்டே போகும் போல இருக்கு. அந்த மாதிரி இஷ்டத்துக்கு அவங்களும் வார்த்தையை விடுறாங்க. இதில் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரை அவங்க மேலே இந்த மாதிரி வார்த்தையை விட்ட கேஸ் நிறையா இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த டாக் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்கூபி டூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுபிக்ஷாவை சொன்னது, அந்த பக்கம் கன்னித்திருவ கிழவி அப்படின்னது, அப்புறம் சைக்கோ லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டு கனெக்ட் பண்ணது, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. அப்புறம் மூட்டு போடா பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது சொல்லியிருக்காங்க. லைஃப்பில் நீ மறக்க முடியாத நாள் ஒன்று வருண்டா டேய் அப்படின்லாம் வேற சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தனி. இப்போ பிரஜன் இவர் விட்டது அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பிரஜனை போட்டு பொழுந்தார்ல விஜய்ஸு, காலி பண்ணிடுவேன், அடிச்சிருவேன், கண்டமாகிடுவேன், நான் கதவை 2 நிமிஷம் நான் பிக் பாஸ் கிட்ட சொல்கிறேன், கதவை திறக்க சொல்கிறேன், நீ வெளியே போய் கூட்டு வா, இதெல்லாம் என்னது, அடிச்சிருவேன் பிடிச்சிருவேன் காலி பண்ணுறவெல்லாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருந்தது. சேதுக்கிட்ட நான் சொல்கிறேன், சேது கேட்பா அப்படி, சேது பால் ஊற்றுவா அப்படி. சேது இவங்க வீட்டுக்கு பால் ஊற்றுறவர் மாதிரி பார்த்தீங்கன்னா சேதுக்கிட்ட சொல்கிறேன் பால் ஊற்றுவார், என்னது இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேம் வைஸ் நீங்கள் என்னவாவது பண்ணுங்கள். கேமுக்காக விஜேஎஸ் தான் சொன்னார், சண்டை போடுறீங்களா போடுங்க, கேம் ஆடுறீங்களா ஆடுங்க, ரொம்ப நேரம் டிலே பண்ணுறீங்களா, விக்ரமை வச்சு செய்யணும்னு நினைக்கிறீங்களா, எஃப்ஜே வச்சு செய்யணும்னு நினைக்கிறீங்களா, செய்யுங்க, ஆனால் பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறம் அதை செய்யாதீங்க அப்படின்னாரு. அந்த டிஃப்ரென்ஸ் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும். ஸ்டேட்டஸ்ங்கிறது இந்த பிம்பம், இதை மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிறது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் இல்லை. அது தனிப்பட்ட மனிதர்கள் சம்மந்தப்பட்டது.
ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும். அதை தான் அவங்க சொல்ல வந்தாங்க. அவங்க கேரளா, தமிழ்நாடு அப்படின்லாம் சொல்ல வரலன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அதை பாசிட்டிவாக எடுப்போம். திரும்ப இன்னொரு இடத்துல வந்து இதே போல் வாயை விட்டாங்கன்னா கேஸ் வாங்குவாங்க இந்த விஷயத்தில் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி இதை பற்றி அவங்க பேசும்போது வந்து அப்படியே கண்ணில் தண்ணிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு சாண்ட்ராக்கு. உண்மையிலே நாங்கள் அவ்வளோ கஷ்டம் அப்படின்லாம் சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தாங்க. டிஜேஎஸ் அடிச்சதுக்கு அப்புறமா போயிட்டு மறுபடியும் அழுதாங்கல்ல, நான் வெளியவே சொல்லி கூப்பிட்டு வந்த உடனே உனக்கு புரியுதான்ட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இவங்கள பார்த்தோம் நம்ம கேட்குறோம், உங்களுக்கு புரியுதாங்க? வெளியில் அவருக்கு சொன்னீங்க இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் விடாது அப்படின்னு, நீங்களும் வார்த்தையை தான் விட்டுட்டு இருக்கிறீங்க. அதனால் உங்கள் கஷ்டம் அதெல்லாம் புரியுது, அதை மைண்ட் பண்ணிக்கிட்டே கேம் ஆடுங்க அப்படின்லாம் சொல்ல. மற்ற கண்டஸ்டன்ட்டு அவங்களுக்கும் அவங்க கஷ்டம்லாம் இருக்கும்ல, அதனால தானே அவங்களும் வந்திருப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரை மனிதர்களாக நீங்கள் ட்ரீட் பண்ணியே ஆகணும். அதற்கும் லெவலில் கீழே இறக்க பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்களை இறங்கிடுவாங்க மக்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.